ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். நம்ம போன பார்ட் 2ல் என்னென்ன செஞ்சோன்னு பார்த்தோம். இப்போ இந்த பார்ட் 3ல் வந்து இந்த என்ன செஞ்சுருக்கோம்னாக்க ஃபார் லூப் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் வந்து நான் 20ன்னு போட்டிருக்கேன். அதாவது 20 ஓவர் மேட்சாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 20 மேட்சாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது நீங்கள் 15 போட்டிங்கனாக்க 50 மேட்சாக, அதாவது ஒன் டே மேட்சாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரேண்டம் மாடல்னு ஒன்று இருக்குது. இது எதுக்குனாக்கா நம்ம வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாடல் தேவை. அதனால் ரேண்டம் மாடல் இம்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் டைம் மாடல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஏன் இந்த டைம் மாடல் தேவை அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து டைம்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ½ செகண்டு அப்புறம் 2 செகண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த டைம் மாடல் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸு, அதாவது இதில் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் ஒரு பாலுக்கு வந்து நம்ம எவ்வளோ ரன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு 0 ரன்னு எடுக்கலாம், இல்லாட்டினா 1 ரன் எடுக்கலாம், 2 ரன்ஸ் எடுக்கலாம். இது எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம லிஸ்ட்டில் போடுறோம். இதுக்கு நம்ம எல்லாமே நம்ம லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். பைத்தானில் வந்து இந்த லிஸ்ட்டு கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த லிஸ்ட்டு கான்செப்டை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக அவுட்டு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 1 ரன் ஒய்டானா 1 ரன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இதெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் நான் சேர்த்துருக்கேன். அந்த லிஸ்ட்டோடைய நேம் வந்து ரன்ஸ்னு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியபிள்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஸ்கோரு, டீம் 1 ஸ்கோர், டீம் 2 ஸ்கோரு, டீம் 1 ஃபினிஷ்டுன்னு இப்படி நிறைய வேரியபிள்ஸாக யூஸ் பண்ணுறோம். பொதுவாக ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது நிறைய வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வேரியபிள்ஸ் தான். நம்ம நிறைய வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த வேரியபிள்ஸ் வந்து நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக நம்ம ப்ரோக்ராமை வந்து எப்படி நம்ம தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேரியபிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ்லாம் நீங்களே அசைன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சில வேரியபிள்ஸுக்கு நம்ம 0ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1ன்னு அசைன் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேல்யூஸ்லாம் அசைன் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான வேரியபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னாக்கா ப்ரோக்ராம் வந்து நம்ம கரெக்டாக ரன் பண்ண வைக்கணும். எந்தவித எரர் இல்லாமல் கரெக்டாக ரன் பண்ண வைக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்புட் வாங்குறதுக்கு டீம் 1 நேமும் டீம் 2 நேம் வாங்குறதுக்கு நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லூப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் இந்த உள்ள ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது பேராமீட்டர்னு சொல்லுவோம். பேராமீட்டர்னு சொல்லிக்கலாம், ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லிக்கலாம். 1ன்னு வச்சுருக்கோம். அதாவது 1னாக்க ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுற வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க நான் 2 டைம்ஸ் ரன் பண்ணுற மாதிரி நான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் 20ன்னு கொடுத்துருக்கேன். பேராமீட்டரில் வந்து நான் 20ன்னு கொடுத்துருக்கேன். அதாவது 20 மேட்சை நான் யூஸ் பண்ண போகிறேன். 15 கொடுத்தேனாக்கா ஒன் டே மேட்சாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மூணாவது இது ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 6ன்னு கொடுத்துருக்கேன். பேராமீட்டரோட வேல்யூ வந்து நான் 6ன்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு ஓவரில் 6 பால்ஸ் இருக்கும். அதனால தான் நான் 6ன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால் 3 லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஒயில் லூப்பு, எதுக்குனாக்க 2 பிளேயர்ஸ்னால இந்த ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாக்க 20 ஓவர்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார் லூப் எதுக்குனாக்க 6 பால்ஸ், ஒரு ஓவரில் 6 பால்ஸ் இருக்கும். அதுக்காக இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமானது ஒரு ஒயிட் ரன் ஆச்சுன்னா என்ன ஆகும், என்ன செய்யணும், அப்புறம் அவுட் ஆனால் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் வேறு ரன்ஸு கிடச்சிச்சின்னா, அதாவது 0 ரன்னோ 1 ரன்னோ 2 ரன்னோ 3 ரன்னோ 4 ரன்னோ இல்லாட்டினா 6 ரன்ஸோ வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அது அப்படின்றதுக்கு நான் இப்போ பிரித்து 3ஆக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் ரன் நம்மளுக்கு வந்துச்சுனாக்க இங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். கம்ப்யூட்டர் வந்து இந்த 31லேருந்து 43 வரைக்கும் ஒயிட் பால் ஆயிடுச்சுனாக்க என்ன செய்யணும் அப்படின்றது எழுதியிருக்கேன். இந்த 31லேருந்து 43 வரைக்கும் ஒயிட் வந்துருச்சுனாக்க இந்த லைன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயில் லூப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிடுன்னு பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்கோரில் வந்து சேர்க்குறோம். ஏன்னா ஒயிடுக்கு வந்து 1 ரன்னு, அதனால் அதை நம்ம ஸ்கோரில் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் டீம் 1 வந்து ஃபினிஷ்டு ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கேன். அதாவது டீம் 2 இருந்துச்சுனாக்க நம்ம வந்து செக் பண்ணணும் ஸ்கோரை. டீம் 2வோட ஸ்கோர் வந்து டீம் 1 ஸ்கோரை காட்டிலும் நம்ம அதிகமாக எடுத்துருக்கோமான்னு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம கேம் வந்து நம்ம நிப்பாட்ட முடியும். அதனால் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஸ்கோர் அதிகமாகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டீம் ஈக்குவல் டு 2ன்னு
ஒரு வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னாக்க லூப்பு உள்ளக்க தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒயில் லூப் உள்ளக்க, ஃபார் லூப் உள்ளக்கெல்லாம் இந்த மாதிரி பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு, கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்காக கிடையாது. இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டும் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டும் லூப் உள்ளக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம்னாக்க ஒரு நம்ம ரன் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். ஜென்ரேட் பண்ணி அது ஒய்டான்னு பார்க்குறோம். சப்போஸ் அது ஒய்டாக இருந்துச்சுன்னா திருப்பியும் கண்டினியூ பண்ணுறோம். அந்த ஒயில் லூப்பை கண்டினியூ பண்ணுறோம். இப்படியே ப்ராசஸ் வந்து கண்டினியூவாக ஓடும். சப்போஸு வேறு ரன்ஸாக இருந்தாலோ அவுட்டாக இருந்தாலோ வெளியில் வந்துடுவோம். இந்த பிரேக் பண்ணி வெளியில் வந்துடுவோம். இந்த ஒயில் லூப்பை விட்டு நம்ம வெளியில் வந்துடுவோம். எப்போனாக்க அவுட்டாக இருந்தாலோ இல்லாட்டினாக்க வேறு ரன்ஸாக இருந்தாலோ இந்த ஒயில் லூப்பை விட்டு நம்ம வந்துடுவோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒருத்தர் வந்து அவுட் ஆகிட்டாரு அப்படின்னாக்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். 44 இருந்து இந்த 51 வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அவுட்டுன்னு வந்துச்சுனாக்க நம்மளுக்கு இந்த 44 இருந்து 51 வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் அவுட் ஆகுறாங்களோ விக்கெட் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விக்கெட் வந்து 10 ஆயிடுச்சுனாக்க என்ன செய்யணும்னாக்க நெக்ஸ்ட் டீம் ஈக்குவல் டு 2ன்னு நான் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க அதாவது விக்கெட்ஸ் எல்லாமே ஆல் அவுட்டு, அதனால் ஓவர்ஸையும் நம்ம முடிச்சுட்டு வெளியில் வந்துடணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னாக்க விக்கெட்ஸ்லாம் முடிச்சிட்ட பிறகு அப்புறம் பால்லாம் போட மாட்டாங்க, கண்டினியூ ஆகாது மேட்ச். அதனால தான் நம்ம பிரேக் பண்ணுறோம். அதாவது அந்த ஃபார் லூப்பை விட்டு நம்ம வெளியில் வரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், அதாவது 52 இருந்து 58 வரைக்கும் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் வந்து 0 ரன்னோ, அதாவது ரன் எடுக்காமல் இருந்தாலோ 1 ரன் எடுத்தாலோ 2 ரன்னு 3 ரன் 4 ரன்னு 5 ரன் வராது 6 ரன்னு இதெல்லாம் எடுத்தாருனாக்க இந்த 52 இருந்து 58 வரைக்கும் இந்த 52 இருந்து 58 வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ரன்ஸில் என்ன ஆகும்னாக்க ஸ்கோரில் வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஆட் ஆகிட்டு இது செகண்ட் டீம் விளையாடுறாங்கனாக்க அந்த செகண்ட் டீமுடைய ஸ்கோர் வந்து டீம் 1 ஸ்கோரை காட்டிலும் அதிகமாக ஆயிருக்கான்னு நம்ம ஒவ்வொரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதிகமாக ஆயிடுச்சுனாக்க, அதாவது அவங்க ஜெயிச்சிட்டாங்கனாக்க, டீம் 2 ஜெயிச்சிட்டாங்கனாக்க பிரேக் பண்ணணும். பிரேக்னாக்க அந்த ஃபார் லூப் போட்டு வெளியில் வந்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸு 60 இருந்து இந்த 66 வரைக்கும் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு முடிஞ்சிட்ட பிறகு இந்த டீட்டெயில்ஸ்லாம் பிரிண்ட் ஆகும். இந்த ஒவ்வொரு ஓவர் முடிஞ்சோடனே அவங்களுடைய ரன்ஸ் எவ்வளோ, எத்தனை விக்கெட்ஸ் போயிருக்கு அப்படின்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த லைனு. இந்த 60லேருந்து 66 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 67 இந்த 67 இருந்து 74 வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீம் விளையாண்டு முடிச்சிட்ட பிறகு இந்த லைன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்கோர் வந்து டீம் 1 ஸ்கோர்ன்ற வேரியபிளை வந்து அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்கோர் வந்து 0ன்னு ஆக்குறோம். ஏன்னா டீம் 2 விளையாடும் போது அவங்க டீம் 1 ஸ்கோர்லேருந்து கண்டினியூ பண்ணிடக்கூடாது. இப்போ டீம் 1 வந்து 200 எடுத்திருக்காங்கன்னா அதுலேருந்து கண்டினியூ ஆயிரும். அதனால தான் நம்ம ஸ்கோர் வந்து 0ன்னு ஆக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள்ஸ்லாம் நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 75 இருந்து 79 வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க டீம் 2 விளையாண்டு முடிச்சிட்ட பிறகு இந்த லைன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். டீம் 2 விளையாண்டு முடிச்ச உடனே இந்த 75 இருந்து 79 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து இந்த 80 இருந்து 79 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். டீம் 1ம் டீம் 2வும் முடிச்சிட்ட பிறகு இந்த 80 87 வரைக்கும் உள்ள லைன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். 80 87 இந்த லைன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். எப்போனாக்க டீம் 1 டீம் 2 2 பேருமே விளையாண்டு முடிச்சிட்ட பிறகு யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லுவோம். டீம் 1 அதிகமாக இருந்தால் டீம் 1 ஜெயிக்கிறாங்க. டீம் 2 உடைய ஸ்கோர் அதிகமாக இருந்துச்சுன்னா டீம் 2 ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லுவோம். 2 பேரும் ஈக்குவலாக ரன் இருந்தாங்கன்னா ட்ரா த மேட்ச்னு நம்ம சொல்லணும். இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம்னா சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணிங்கனாக்க ஃபஸ்ட்டு டீம் 1 நேம் கேட்கும். நம்ம சிஎஸ்கேன்னு கொடுப்போம். அப்புறம் டீம் 2 நேம் வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ்னு வைப்போம். கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா மேட்ச் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா 21 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் எதுவும் விழுகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓவர் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்டு செகண்ட் பால் ஒய்டுனாக்க
திருப்பியும் அதே செகண்ட் பாலே போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5th ஓவரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் ஒய்ட்னா திருப்பியும் அதே பாலே செகண்ட் டைம் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 7th ஓவர் முடிஞ்சிருக்கு. அப்புறம் 8th ஓவர் 9th ஓவர் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் 9th ஓவர் முடிஞ்சிருச்சு. ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ரன்ஸ் வந்து இப்போ 141 எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் எவ்வளோ போயிருக்குன்னா 8 விக்கெட்ஸ் போயிருக்கு. 9 விக்கெட்ஸ் போயிடுச்சு. 10 விக்கெட்ஸ் போனோடனே சிஎஸ்கே வந்து 168 எடுத்திருக்காங்க. இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து 18 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓவர் முடிஞ்சு அடுத்த 4th ஓவர் முடிஞ்சிருச்சு. மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 66. விக்கெட் வந்து 3 விழுந்திருக்கு. இப்போ 6th ஓவர் முடிஞ்சிருச்சு. அடுத்த 7th ஓவர் முடிஞ்சு 8th ஓவர் போய்கிட்டு இருக்கு. இப்போ 9th ஓவர் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 10th ஓவர் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோர் வந்து 136. விக்கெட் 7 விழுந்துருச்சு. மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க 139. மும்பை இந்தியன்ஸ் வந்து 139ன்றனால சிஎஸ்கே தான் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க தான் அதிகம். சிஎஸ்கே எவ்வளோ எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஸ்கோர் வந்து 168. மும்பை இந்தியன்ஸ் வந்து 139. அதனால சிஎஸ்கே தான் மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் வியூன்னு நான் ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். அதாவது இந்த எப்படி பார்க்கணும், இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி பார்க்கணுன்றதுக்காக வரைஞ்சிருக்கேன். ஃபார் லூப்பு வந்து எதுக்குனாக்கா அந்த 6 பால்ஸுக்காக. அடுத்து இன்னொரு ஒரு ஃபார் லூப்பு வெளியில் ஒரு ஃபார் லூப் இருக்கும். அது வந்து எதுக்குனாக்கா இந்த 20 ஓவர்ஸ்க்காக. ஒன் டே மேட்ச் வந்தால் அதை நீங்கள் 15 மாற்றிடணும். அதுக்கப்புறம் வந்து ஒய் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எதுக்குனாக்கா 2 பிளேயர்ஸ்க்காக. இப்போ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எல்லா விக்கெட்ஸும் போயிடுச்சுனாக்க ஃபார்முலாக்க நம்ம செக் பண்ணுவோம். எல்லா விக்கெட்ஸும் விழுந்துருச்சுனாக்க இந்த உள்ளே இருக்கிற ஃபார் லூப் போட்டு நம்ம எக்ஸிட் பண்ணணும். அடுத்தது வெளியில் இருக்கிற ஃபார் லூப் போட்டு நம்ம எக்ஸிட் பண்ணி வந்துடுவோம். அடுத்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். டீம் 2 வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஃபார் லூப் போட்டு வெளியில் வந்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி ஒரு ஃபார் லூப் வரும். அதை விட்டும் நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா நான் 20 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒன் டே மேட்ச் வேணும்னாக்க 15 நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. ஜெப நேரம். ஏசாமி படிக்கும்போது புரிந்து படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ப்ரோக்ராம் எழுதுவதற்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் தாங்க ஏசாமி. ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.